ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெஜிடேரியன் சமையல் பை சரண். இன்றைக்கி ரெசிபி உடச்சி ஊற்றுன முட்டை குழம்பு. ரெசிபி ரொம்ப சிம்பிள் தாங்க, பட் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப அல்டிமேட்டுங்க. இந்த ரெசிபியை எந்த மாதிரி வேணாலும் செஞ்சு பார்த்துருப்பீங்க, இல்லை செஞ்சுருப்பீங்க. ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு அந்த மாதிரி சிறப்பாக இருக்குங்க. நான் இங்கே 3 பேர் தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு செய்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி அளவு கூடவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. சரி, வாங்க ரெசிபியை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் 2 தக்காளி, அரை மூடிக்கும் குறைவான தேங்காய், சோம்புத்தூள் 1/4 ஸ்பூன், வீட்டு மிளகாத்தூள் ஃபுல்லாக 1 ஸ்பூன், சிக்கன் மசாலா 3/4 ஸ்பூன், ஒரு சின்ன துண்டு லவங்கப்பட்டை, 3 கிராம்பு, இதையெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி ஓரமாக வச்சுடுங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வானல் வச்சுட்டு சமையல் எண்ணெய் 2 ஸ்பூன் சேர்த்துட்டு ஒரு சின்ன துண்டு லவங்கப்பட்டையை உடச்சி சேர்த்துட்டு கூடவே 3 இல்லை 4 கிராம்பு, 2 பிரியாணி இலையை பிச்சு சேர்த்துட்டு நார்மல் சைஸில் ஒரு வெங்காயத்தை கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டு கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு வெங்காயம் பாதி வதங்கினதும் ஒரு சின்ன துண்டு இஞ்சியை தோல் சீவி இடித்து சேர்த்துக்கலாம். வெங்காயமும் இஞ்சியும் வதக்கும் போது நல்ல அரோமா வரும். வெங்காயமும் இஞ்சியும் நல்லா வதங்கினதும் மிக்சியில் அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துட்டு கூடவே கன்சிஸ்டன்சிக்கு ஏற்றா போல் தண்ணீர் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜ்லேயே 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலரி விட்டுறலாம். நான் இங்கே கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் தூளுப்பு வேணாலும் சேர்த்துக்கலாம், இல்லை ஹிமாலயன் சால்ட்டு, பிங்க் சால்ட்டு எதுவானாலும் சேர்த்துக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 4லிருந்து 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக விட்டுருங்க. நடுவில் ஒரு தடவையாவது கலரி விட்டுருங்க. 4லிருந்து 5 நிமிஷத்துக்கு அப்புறம் குழம்பு கொஞ்சம் திக்காகி இருக்கும். அப்போது குழம்ப நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் முட்டையை உடச்சி இதே மாதிரி குழம்புல ஊற்றுங்க. முட்டையை டைரெக்டாகவும் குழம்புல ஊற்றலாம், ஆனால் முட்டையோட ஓடு குழம்புல மேபி விழுந்துடலாம். அதனால தான் முட்டையை இந்த மாதிரி குழம்புல சேர்க்குறது பெட்டர். நான் இங்கே 3 முட்டை சேர்த்துக்கிறேன். இதே அளவில் நீங்கள் 4 முட்டை கூட சேர்த்துக்கலாம். எனக்கு 3 போதும். அடுத்து குழம்புல சேர்த்துக்கிட்ட முட்டை மேலே தூள் உப்பை ஸ்ப்ரெட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு முட்டைக்கு இந்த 2 விரலில் எடுக்கிற அளவு உப்பு சரியாக இருக்கும். 3 முட்டை எடுத்திருக்கோம். 3 முட்டையிலையும் இதே மாதிரி தூள் உப்பை சேர்த்துக்கலாம். அடுத்ததான் அடுப்பை லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குழம்பையும் முட்டையையும் எதுவுமே பண்ணாமல், அதாவது கிண்டாமல் கிளறாமல் பிளேட்டை போட்டு மூடி வச்சுடுங்க 2லிருந்து 3 நிமிஷம் வரைக்கும். அதுக்கப்புறம் பிளேட்டை எடுத்துகிட்டு முட்டைகளை திருப்பி போட்டுருங்க. திருப்பி போட்டதுக்கப்புறம் 5 நிமிஷம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. இந்த மாதிரி 5 நிமிஷம் குறைவான தீயில் நம்ம குழம்பை வேக வைக்கும்போது முட்டையும் குழம்பும் நல்லா வெந்து வந்திருக்கும். குழம்பும் அடிப்பிடிக்காமல் இருக்கும், முட்டையும் அடிப்பிடிக்காமல் இருக்கும். இந்த உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு ரெசிபியை நீங்கள் சாதத்து கூடவும் போட்டு சாப்பிட்லாம், சப்பாத்தி கூடவும் போட்டு சாப்பிட்லாம், தோசை கூடவும் போட்டு சாப்பிட்லாம். எது கூட வேணாலும் இது தொட்டு சாப்பிட்டுக்கலாம். டேஸ்ட்டு ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, குழம்பு தயார். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழையை சேர்த்து உடச்சி ஊற்றுற முட்டை குழம்பு ரெசிபியை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபியை இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோவுக்கு லைக் பண்ணிவிடுங்க. அப்படியே உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.